இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு உத்தரவாத பென்ஷன் திட்டம் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது அல்ல. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது தான் இன்றைக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இதில் பங்களிப்பு ஊழியர்களுடைய 10% பங்களிப்பு என்பது மீண்டும் அதில் வந்திருக்குது. அப்போ அந்த தொகை என்பது இன்றைக்கு அந்த தொகையே வாங்கி எங்களிடமே அதை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது தான் தேவை என்பது. இன்னொன்று, இன்றைக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது ஏதோ தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு 5 ஆண்டுகள் இறுதியாக முடிகின்ற இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டுவதன் மூலமாக தேர்தலில் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது நிச்சயமாக நிறைவேறாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் என்பது இருக்குது. தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகளுக்கு மேலாக சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், மக்கள் நல பணியாளர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள், டெங்கு மஸ்தூர் ஊழியர்கள், இப்படி இன்றைக்கி பல்வேறு துறை வருவாய் கிராம உதவியாளர்கள், இப்படி பல்வேறு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் என்பது பற்றி ஒரு லைன் கூட இல்லை. அவர்களுக்கான ஒரு சிறிய அறிவிப்பு என்பது கூட இல்லை. அதே போல் சாலை பணியாளர்கள் 41 மாதமாக அவர்கள் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் ஜெயிச்சு அவங்க தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அமுல்படுத்தப்படவில்லை. இது ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் சொல்கின்றோம். அதே போல் இன்றைக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம், வாரிசுகளுக்கு வேலை, அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு இறந்துட்டால் அவங்க வாரிசுகளுக்கு வேலை என்பது வழங்கப்படும் என்று 25% இருந்ததை, அந்த 25% கூட யாருன்னு பார்த்தோம்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள், அவருடைய தகப்பனார் மறைந்த கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 1972 கொண்டு வந்தப்பட்ட அந்த வாரிசுக்கு வேலை என்பது 25% என்பதை அரசாணையை ரத்து செய்து இன்றைக்கு 5% குறைச்சிருக்கிறார். 20% காலி பண்ணிட்டார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊழியர்கள் நலனுக்கு எதிராக, ஆசிரியர்கள் நலனுக்கு எதிராக இப்படி தொடர்ச்சியாக, அதே போல் ஆசிரியர்கள் இன்றைக்கு கடுமையாக போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெட்டு தேர்வை ரத்து பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கூட இன்றைய வரைக்கும் அது சம்பந்தமாக அவர் எந்தவித அறிவிப்பும் இல்லை. அரசாணை கிட்டத்தட்ட 243 அரசாணை என்பது ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள். இது எதையுமே சொல்லாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டு யாருடைய இதையும் நலனையும் எதிர்நோக்காமல் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கிறது என்பது ஏற்புடையதில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் இந்த அறிவிப்பு என்பது டிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு, டிஏபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது 1/1/2027 எஃபெக்ட்னு சொல்லியிருக்கார். இப்போ அது வந்திருக்கு. இப்போ இவர் யார் வராங்கன்றதுனே தெரியல. அடுத்த ஆட்சியாளர்கள் யார் வராங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. யார் வராங்க, அது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இந்த ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அந்த ஓய்வூதிய குழு என்பது, அவர்களுக்கு வரையறை என்பது கடந்த 9வது மாதத்தோடு அது முடியுது. அப்போவே அவர் கொடுத்துருந்தாருன்னா, அதை வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவசர கதியில் அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் அதை இதே போல் ஒரு இது பண்ணி நிதி ஒதுக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருந்திருக்கும். ஒரு உத்தரவாதம் என்பது, ஏதாவது ஒரு சிறிய உத்தரவாதம் என்பது இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. ஆகவே இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். இதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தமாறு தமிழகத்தினுடைய 4 முனைகளிலிருந்து ஊழியர் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை, மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நடத்த இருக்கின்றோம். இறுதியாக 19ஆம் தேதி 19/1 ஆரம்பித்து 30/1 சென்னையில் முடித்து 30/1 இங்கே ஒரு எல்லா அலுவலகத்திலும் பிரச்சாரம் என்பது செய்து 31 அன்றைக்கு ஒரு வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இறுதியாக அதற்கு அடுத்த கட்டமாக வருகிற பிப்ரவரி 3 தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து துறைவாரி சங்கங்களையும் இணைத்து கொண்டு பல்வேறு இயக்கங்கள், இன்றைக்கு சிபிஎஸ் கூட அறிவித்திருக்கிறார்கள், அந்த ஒழிப்பு இயக்கம் என்பது அறிவித்திருக்கிறாங்க. எல்லாரையும் இணைத்து கொண்டு பிப்ரவரி 3 ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்துவது என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. நன்றி. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றையிலிருந்து
அதாவது நேற்றையிலிருந்து அந்த ஜாக்டோஜியாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள், ஒரு சில சங்கங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள், அதே போல் கோட்டாஜியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள்லாம் நேற்றிலிருந்து தொடர்பு கொண்டுருக்காங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதை தெளிவாக சொல்லி, அரசு ஊழியர் சங்கம் போராட்ட காலத்தில் இருக்கின்றோம், போராட போகின்றோம் என்ற தகவலை தெரிந்து எங்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க. அவர்களையும் இணைத்து கொண்டு, யாரெல்லாம் இதில் அதிருப்தியாகி வெளியில் வந்திருக்கிறாங்களோ அவர்களை எல்லாரையும் இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு சக்தியான ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் தோழர்களே. அதில் ஜாக்டோஜியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இனிப்பு கொடுத்துருக்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு என்பது கிடையாது. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாமலே ஒரு இனிப்பை கொடுத்து முடிச்சிட்டாங்க, எலெக்ஷனுக்காக முடிச்சிட்டாங்க. இவங்க அவருக்கு கொடுக்கறது, அவங்க இவங்களுக்கு கொடுக்கறது என்பது ரொம்ப அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை தான் திட்டமிட்டு செய்திருக்கார்கள் என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் இல்லை, அப்படி கிடையாது. இது என்னன்னா, அரசாங்கம் முழுமையாக அந்த திட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது முழுமையாக இன்னமும் தெரியல. அதாவது மேலோட்டமாக நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். என்னன்னா, அரசாணை வரணும் ஃபர்ஸ்ட். அரசாணை வந்ததுனா தான் அதில் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியும். அதை பார்த்த அப்புறம் தான். ஆனால் மேலோட்டமாக நாங்கள் அவங்க அறிவித்ததை பொறுத்து நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய ஊழியர்களுடைய 10% என்பது அப்படியே பிடித்து செய்கிறாங்க மாதம் மாதம். அதில் இந்த திட்டம் என்பது ஏற்புடையதில்லை. ராஜஸ்தானில் நிதி நிலைமையில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அது 17வது இடத்துல இருக்குது நிதி நிலைமையில். ஆனால் அந்த அரசாங்கம் சிபிஎஸ்ஐ ரத்து செய்து புதிய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பது எதுவுமே இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த முதலமைச்சர். அப்போது அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது என்பதை தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே மட்டும் ஏன் சாத்தியமாகவில்லை? அதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஆசிரியர்கள் சங்கம் அதே போல் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்ததுக்கு பின்பாக, இன்றைய தினம் இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்ததற்கு பின்பாக அரசு ஊழியர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு, 2 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிச்சயமாக எங்களோடு வருவார்கள் என்ற நம்பிக்கை என்பது இருக்கிறது. அவர்களும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. வேற வழியே இல்லை. நிர்பந்தத்தின் பேரில் தான் இன்றைக்கு வாபஸ் என்பது வாங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.